வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, குப்தர்கள் அப்படிங்கிற இந்த டாபிக் கடந்த 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல குப்தர்கள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த கொஸ்டினை கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஒரு 3 தடவை கேட்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். மறுபடியும் சொல்றேன், நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர். ஓகேங்களா? அதே போல நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. நூலாசிரியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல காளிதாசர், ஆரியப்பட்டர், பாஸ்ரா, வராகமித்திரர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அவங்க எழுதின நூல்களை நம்ம வருஷப்படுத்தி சொல்லணும். காளிதாசர் எழுதிய நூல் எது அப்படின்னா ரிது சம்ஹாரம். ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன், காளிதாசர் எழுதிய நூல் எது அப்படின்னா ரிது சம்ஹாரம். அதே போல ஆரியப்பட்டர் எழுதிய நூல் எது அப்படின்னா ஆரியப்பட்டியம். ஆரியப்பட்டியர் எழுதிய நூல் எது அப்படின்னா ஆரியப்பட்டியம். அதே போல பாஸ்கரா அப்படிங்கிறவர் எழுதினது என்ன அப்படின்னா லகு பாஸ்கராயா. அப்ப வராகமித்திரர் எழுதினது என்ன அப்படின்னா பஞ்ச சித்தாந்திக். வராகமித்திரர் என்னது? பஞ்ச சித்தாந்திக். ஓகேங்களா? கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு பயணிகள் அவங்க வந்த நாடு, இதுல நம்ம எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கறத நம்ம பொருத்தி சொல்லணும். அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இமன் பட்டோடா, டோமிங்கோ பயஸ், யுவான் சுவாங்கு, நிக்கோலோ டி காண்டி இப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணி நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, இபின் பட்டோடா அப்படிங்கிற ஒரு எந்த நாட்டு பயணி அப்படின்னா போர்ச்சுகல் நாட்டு பயணி. அதே போல டோமிங்கோ பயாஸ் எந்த நாட்டு பயணி அப்படின்னா போர்ச்சுகல் பயணி. மறுபடியும் சொல்றேன், இபின் பட்டோடா அப்படின்னா மொரோக்கா, டோமிங்கோ பயாஸ் அப்படின்னா போர்ச்சுகல், அப்துல் ரசாக் அப்படின்னா பாரசீகம், யுவான் சுவாங் அப்படின்னு கொடுத்துட்டு போர்ச்சுகல் கொடுத்திருக்காங்க. யுவான் சுவாங் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா சீன நாட்டை சார்ந்தவர். அப்ப அதுதான் தவறு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல குப்தர்கள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கேட்ட கேள்வியை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது போல நம்மளுடைய சேனல்ல தினமும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.